जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका नीलांजन समाभासं रविपुत्रम यमाकृतं छाया मार्तांड संबोधम तम नमामि शनीश्वरम काहध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्द प्रचोदयात्. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கழித்து மார்ச் மாதம், அதாவது 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 சனி மகா பயிற்சி. அதாவது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி திருநள்ளார் மற்றும் சனி பகவானுடைய ஆலயத்தின் பிரகாரப்படி விசுவாசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 6/3/2026 நாழிகை 4:51 காலை 8:26 மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசிக்கு சனி பகவான் சஞ்சரிக்கிறார், பிரவேசிக்கிறார். ஸோ இது சமயம் 12 ராசிகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரத்தில் கிரக கட்டங்கள் எப்படி தெரியுமா, நம்மளாக போய் வாயை கொடுத்து நம்மளாக போய் வம்பளை மாட்டிக்கிறது. அதாவது இந்த படத்துலலாம் காமெடியில் சொல்கிறாங்கல்ல, நீயா எப்படி ஆப்பை தேடி தேடி போய் உட்காந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதனால் ஓரளவுக்காவது நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயில் இல்லாத ஊரில் குடி இருக்காது. உனக்கு நேரம் கிடைக்கும்போது போய் ஒரு தடவையாவது கோயிலுக்கு போயிட்டு தலைக்கு குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணி ஓரளவுக்காவது அதாவது கொஞ்சமாவது நமக்கு புண்ணியம் இருக்கணும். அதாவது நான் இன்னொரு விஷயமும் நான் சிறப்பான ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ யாராவது கோயிலுக்கு உங்கள் வீட்டில் போகிறாங்கன்னு பாருங்கள், வச்சுக்கோங்களேன். யாராவது ஒருத்தர் உங்கள் வீட்டில் ஒரு 4-5 பேர் உங்கள் வீட்டில் இருக்கீங்க. இப்போ அம்மா கோயிலுக்கு போய்ட்டு வராங்க, அக்கா கோயிலுக்கு போய்ட்டு வராங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க, ஆமாம் எப்போ பார்த்தாலும் என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க, கோயிலுக்கு போயிட்டு வந்து நீ என்னத்தை சாதிச்ச அப்படின்னா, உன்னுடைய கர்மா அவ்வளவுதான், உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இதே அவங்க கோயிலுக்கு போயிட்டு வரதுனால தான் அவங்களுக்கு சில விஷயங்களும் நல்லதா. ஆனால் நீ அவங்கள என்ன சொல்கிற, என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்து என்ன சாதிச்சுட்ட, என்ன பண்ணிட்டா, உனக்கு என்ன பண்ணினது தெய்வம் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். உன்னுடைய கர்மா அவ்வளவுதான், உனக்கு அவ்வளோதான் புத்தி, உனக்கு அவ்வளோதான், உனக்கு தெரியறதுக்கு உனக்கு வாய்ப்பு. அதுக்கு மேலே தெரிஞ்சிட்டா தான் நீ நன்னா இருப்பியே. அதனால் இந்த சனி பயிற்சி அப்படின்னும் பொழுது அட்லீஸ்ட் உன்னுடைய ராசி உனக்கு தெரிஞ்சதுன்னு என்ன அப்படிங்கிறத கேட்டு அதற்கு தகுந்தாற்போல் நீ பரிகாரம் செஞ்சுட்டு வந்தேன்னு சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலே மேலே நீ சிறப்பாக இருப்பாங்க. வாங்க மேஷ ராசிலேருந்து மீனராசிக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி நேயர்களை, கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரக்கூடிய சனி பயிற்சி. சனி பகவான் உங்களை சோதிக்கலாம். ஆனால் உங்களது தைரியம், தன்னம்பிக்கை, துல்லியமான சிந்தனை, வைராக்கியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அதை சமாளிச்சுட்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த சோதனையை கூட அசைத்து விடும். அந்த அளவுக்கு ஒரு சில சக்திகள் உண்டு. இந்த சனி பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது இந்த ராசிக்காரர்களுக்கு ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்லும்போது, ப்ரொஃபஷ்னல் அதாவது வேலை, நேரம், பணம், குடும்பம், சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்பொழுது புதிய பொறுப்புகள் எல்லாமே ஸ்லோவாக தான் வரும். ஸ்லோவாகினாலும் நீங்கள் எடுத்த முடிவுகள் லேட்டர் ஹியூஜ் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். பேஷன்ஸ் இஸ் யுவர் கீ. உங்களுடைய பொறுமையை சாவி. பொறுமையாக இருந்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணலாம். ஏன்னா எவ்வளவோ பொறுமையாக இருந்துட்டீங்க, எவ்வளோ விஷயங்கள் நல்லது கெட்டதெல்லாம் வாழ்க்கையில். கன்னியாராசி மாதிரி கஷ்டப்படுறவங்க யாருமே கிடையாது. கன்னியாராசிக்காரர்கள் அவ்வளோ. ஹஸ்த நட்சத்திரம் கன்னியாராசி, சித்திர நட்சத்திரம் கன்னியாராசி, உத்திர நட்சத்திரம் 2-3 பாதம் கன்னியாராசி. ஓரளவுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்துட்டால் கூட உடல்நிலை பாதிப்பு இருக்கும் சில பேருக்கு. திருமணத்தினால சில பேருக்கு நிறையா பிரச்சனைகள் இப்படி நிறையா இருந்தது. இதில் பாசிட்டிவ் நெகட்டிவான விஷயங்கள் என்ன? பாசிட்டிவான விஷயங்கள், சேவிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஓரளவுக்கு கொஞ்சம் கொண்டு போவீங்க. ஹிடன் டேலண்ட்ஸ் ஷைன் ஆகும். ரிலேட்டிவ் சப்போர்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். நெகட்டிவான விஷயங்கள், ஓவர் திங்கிங் இருக்கக்கூடாது, மைண்டு ப்ரெஷர் இருக்கக்கூடாது, டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்கும். ஒர்க்கு சம்மந்தமான சில விஷயங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் புதிய ப்ராஜெக்ட் எல்லாம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் நிறைய செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும்.
பிஸ்னஸில் நியூ கஸ்டமர் என்ட்ரி ஸ்லோ பட் ப்ராஃபிட் ஸ்டேபிளாக இருக்கும். ஃபேமிலியில் எடுத்துட்டோன்னா மேரேஜ் லைஃப் சில விஷயங்கள்லாம் எடுத்துட்டோன்னா குடும்பத்தில் கிளாரிட்டியாக பேசினால் பிரச்சனை இல்லை. எல்லாத்துலேயுமே கிளாரிட்டியாக கரெக்டாக பேசிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. பார்ட்னருக்கு ஹெல்த் கேர் தேவையான காலம். மேரேஜ் டாக்ஸ் டிலே பட் பாசிட்டிவ் அவுட்கம் இருக்கும். மேரேஜ் எல்லாம் கண்டிப்பாக நல்லபடியாக கூடி வரும். வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, கவனமாக பார்த்து கவனமாக இருக்கணும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் கிளியர் ஆகும். எமோஷனல் சப்போர்ட்ஸ் தேவை. பார்ட்னருக்கு மோர் எமோஷனல் சப்போர்ட்ஸ் தேவை. அதாவது பாஸ்ட் லவ் கான்டாக்ட் அவாய்ட் செய்யவும். இதற்கு முன்னாடி லவ் ஃபெயிலியர் ஆகி அந்த மாதிரி திரும்ப இப்போ நீங்கள் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப பாஸ்ட் லவ் வந்துன்னு அக்செப்ட் பண்ணாதீங்க, தேவையில்லை. அதே போல் சொத்து வாங்கலாம், டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப் செக்அப் பண்ணிக்கோங்க. அன்னெசரிலி எக்ஸ்பென்ஸ் கட் செய்ய உகந்த நேரம் இது. தேவையில்லாத செலவில் கட் பண்ணிவிடுங்க, வேண்டாம், அது தேவையில்லை. சேமிக்க பழகிக்கோங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் ஃபேவரபிள் ஃபார் யூ. ஸ்டூடெண்ட்ஸு எஜுகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோன்னா ஸ்டடீஸில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் ஸ்லோவாக இருக்கும். டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பெட்டராக இருக்கும். அதே போல் எக்ஸாம்ஸ் நெக்ஸ்ட் மந்த் அந்த அந்த இதில் வரக்கூடிய மந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். கோர்ட் மேட்டர்ஸ்லாம் ஃபேவரபுளாக இருக்கும். ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்லாம் வந்து ஸ்லோ செட்டில்மெண்ட் ஆகும். லோன் கேஸ் எல்லாமே விட்ரால் சான்சஸ்லாம் நிறைய நல்ல விஷயங்களாக இருக்கும். அதே போல் உடல்நிலை பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கும் போது ஸ்டொமக் இஷ்யூ இருக்குது, நர்வஸ் வீக்னஸ் இருக்குது, ஐ ரேஷன் இருக்குது, கண் சம்மந்தப்பட்ட பாதிப்புக்கள்லாம் நிறையா இருக்குது. குச்சானூர் சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. சனி பகவான் ஆலயத்திற்கு போய் 9 பிரதட்சணம் செய்து குறைந்தது ஒரு 3 தீபமாவது ஏற்றி கன்னியா ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யுங்க. உடல் ஊனமுற்றோர்கள், கொஞ்சம் ஃபேமிலியில் கஷ்டப்படுறவங்களாம் இருந்தாங்கன்னா அன்னதானம், ட்ரெஸ்ஸு, போட்டுக்கக்கூடிய துணிமணி இதுக்கெல்லாம் உதவி செஞ்சுங்கன்னா நல்லது. அந்த மாதிரி இருக்கிற பர்சனாக பார்த்து கொண்டு கொடுங்க. உங்கள் கைனால் கண்ணு தெரியாதவர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் உங்கள் கைனால் பார்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு பெரிய அளவில் நிறைய நல்ல விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஓவரால் எடுத்துடணும் அப்படின்னு சொன்னால் 70% மேலே நல்லா இருக்குது. 70% மேலே நல்லா இருக்குது. கூடியமான வரைக்கும் உங்களுடைய கஷ்டத்தை யாரிடமும் பகிர வேண்டாம், சரிங்களா? வாகனத்துலலாம் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க. யாருக்கிட்டையும் கன்னியாராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்கு யாருக்கிட்டையும் வாக்கு கொடுக்க வேண்டாம். இதை செய்கிறா இதை பண்ணுறான்னு சில பேர் பேரை கெடுக்கிறதுக்குன்னு வருவாங்க. ஸோ தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க, சக்ஸஸ் பண்ணுங்கள். சுபம், வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது 2026ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி பொது பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகப்படி, ஜென்ம ஜாதகப்படி சனி பகவான் எந்த ராசியில் இருக்காரோ, இப்போ கோச்சார ரீதியாக எந்த ராசியில் இருக்காரோ அதை வைத்து தான் முழுமையான பலன்கள் நாம் தெரிந்து கொள்ள முடியும். நான் இப்போ சொல்லியிருக்கிறது முழுக்க பொது பலன்கள். சில பேருக்கு இந்த பொது பலன்களே ஃபுல்லாக பழிக்கும். எப்படி இருக்கும் என்ன ஏதுங்கிறதெல்லாம் சில பேருக்கு பழிக்கும். சொன்னது சாமி நீங்கள் சொன்னது சரியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்களாம் சொல்லியிருக்கீங்க. அது சமயம் நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எப்போ நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களோ, நீங்கள் குடும்பத்தில் ஒரு 10 நிமிஷம் நான் ஓய்வாக இருக்கேன், ஒரு அரை மணி நேரம் நான் ஓய்வாக இருக்கேன், இந்த நேரத்தில் நான் என்னுடைய ஜாதகத்தை தெரிந்துட்டால் நான் சாமிக்கிட்ட குருஜிக்கிட்ட நான் பேசினா என்னுடைய ஜாதகத்தை படி நான் சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நேரத்தை பயன்படுத்தி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. என் கூட நீங்கள் பேசலாம். உங்களுடைய ஜாதகத்தை பற்றி நீங்கள் பேசலாம், தெரிஞ்சுக்கலாம், அடுத்து என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும், சரிங்களா? சுபம், வாழ்க வளமுடன்.